அந்த குறுங்குட்டியோடு கூட்டம் அனைத்தும் அமர சரியாய் 5000 வருடங்கள் கழித்து ஒரு ஒளி குறுங்குட்டியை தூரத்தில் பச்சையாய் முளைத்து ஒரு மால் சொன்னோம் அல்லவா, அந்த குறுங்குட்டியை அழைத்தது. மீண்டும் ஜந்து கூடை தயாராக அந்த குறுங்குட்டியை பச்சை மாலுக்கு அழைத்து சென்று விட்டு வந்தனர். அங்கு ஒரு மலை, மலையில் ஒரு பச்சை செடி. அந்த பச்சை செடி பற்றி எரிய அந்த குரல், ஓ சூசு, உங்களுக்கு அடிமைகள் தேவைதான். அந்த அடிமைகள் பல்கி பெருகி வான்மண்டலத்தை நிரப்புவார்கள். அவர்களே ஒரு நாள் வான்வீதியை அரசாழ்வார்கள். உங்கள் இனத்தை மிஞ்சும் அறிவியல் நீங்கள் எண்ணி பார்க்க இயலாத அளவில் முன்னேறி ஒரு நாள் உங்களையே புறக்கணிப்பார்கள். நீங்கள் விரட்டப்படுவீர்கள். ஆனால் இவையெல்லாம் நடக்க வேண்டும் என்று எழுதிவிட்டேன். போ, அடிமைகளை பெருக்கு. அந்த அடிமைகளுக்கு மேன் என்று பெயரிடு. உயிர் கொடுக்கும் சக்தியை உனக்கும் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட உன் இனத்திலேயே ஒருவனையும் அளிக்கிறேன். செல்லுங்கள், உருவங்கள் செய்து முகத்தில் உள்ள உன் காற்றை நிரப்பு. இயன்றால் நீ படைக்கும் மால்களில் மனித உருவிடு. உன்னுடன் பெண் உருவத்தை தூக்கி கொண்டு சென்ற அவனையும் உனக்கு அளிக்கிறேன். என்னை நினை. ஒளியாய் காற்றாய் மழையாய் வருகிறேன் என்று மறைய தன் இடத்திற்கு வந்த குறுங்குட்டி அங்கு சென்றதும் நெருப்பு அறிவிக்கப்பட்ட இடத்தில் அந்த இன்னொரு கியா ஜந்தும் அங்கிருக்க அதன் பின் அடிமைகள் செய்யப்பட்டனர். லட்சக்கணக்கான உருவங்கள் செய்து வரிசையாய் குவிக்கப்பட்டது. மீண்டும் ஒரு நாள் ஒளி அறிவித்த தினத்தில் குறுங்குட்டி தன் மூச்சுகளை ஊத ராட்சச மனிதர்களுக்கு உயிர் பெற்றார்கள். அவர்களுக்கு பணிவிடை பழக்கப்படுத்தப்பட்டது. வேலைகள் செய்ய ஆரம்பித்தனர்.